ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன். இன்றைக்கி காலையில் 4:30 என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமாங்க. காலையில் எந்திரிச்சதும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது நெய் காலி ஆகிட்டு இருந்துச்சு. நெய் ஊறுக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுட்டு இருந்தேன். நெய்யும் ரெடி ஆகிடுச்சு. சுண்டல் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதையும் குக்கரில் போட்டு வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டல் கொடுத்துட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களும் ஹஸ்பண்டும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்காக என் பொண்ணு ஜீரா ரைஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் 2 கப் அளவு ஜீரா ரைஸ்க்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊறினா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுண்டல் நல்லா விசில் வந்துருச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சுண்டலில் உப்பு போட்டு மூடி வச்சிட்டோம்னா உப்பு நல்லா கரைஞ்சி சுண்டல்லாம் உப்பு இறங்கிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம்னா சரியாக இருக்கும். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு மூடி அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறி வந்துடும் அது. இப்போ ஜீரா ரைஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின நெய் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன். அதில் 2 பே லீஃப் போட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்திருக்கேன். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம். ஜீரா ரைஸ் ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டா சாதம் நல்லா பொலன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டது. இப்போ தண்ணி அளந்து வச்சுக்கலாம். நான் 2 ரைஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொரு அரிசியை பொறுத்து தண்ணி அதிகமாக வைக்கிறதும் கம்மியாக வைக்கிறதும் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 2 வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன். நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். சாப்பாடும் நல்லாயிருக்கும். சைடில் இருக்க அரிசியெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த ரைஸுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கர் மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு விசில் விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நெய்யும் நல்லா ஆறிடுச்சு. நான் காலையில் 5 மணிக்கே காய்ச்சினதுனால நெய் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு பாட்டிலுக்கு ஊற்றி எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சினோம்னாக்கா வேணுங்கிறப்ப காய்ச்சிக்கலாம். நெய்யோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும் நெய். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுண்டல் நல்லா உப்பெல்லாம் இழுத்துட்டு கரெக்டாக இருக்குது. சுண்டலை வடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நான் பொட்டேட்டோ போட்டு தான் செய்கிறேன். நீங்கள் பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் போட்டு கூட செய்யலாம். பொட்டேட்டோ பட்டாணி 2மே சேர்த்து செய்யலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு விசில் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 100 கிராம் அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கணும். சாதமும் விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் உடனே ஒரு கிண்டிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்போ தான் சாப்பாடும் நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ அதே குக்கரில் நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். ஒரு பே லீஃப் சேர்த்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம். எல்லாம் நல்லா பொரிச்சதும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
நான் வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திருக்கேன். உங்கள் மிளகாத்தூளோட காரத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயிலே அந்த மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் சேர்த்தப்போ நல்லா வாசமும் நல்லாயிருக்கும். அதே போல் நல்லா கிரேவிக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாம். பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்திக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள் இதில் எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு தெரியுது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்திக்கலாம். நான் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான் போட்டிருந்தேன். அதை 2ஆக நறுக்கி சேர்த்திருக்கேன். இதை நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட சேர்த்திக்கலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்தப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டான்றதுக்காக நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்திருக்கேன். இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கலாம். இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் கிரேவிக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் இப்போ காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். இது ரோஸ்ட் பண்ணி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான், கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். காலைல ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி கேட்டிருந்தாங்க, அதனால் அது கிரேவிக்கே நான் சப்பாத்தி செஞ்சுட்டேன். மல்டிக்ரெயின் மாவில் தான் சப்பாத்தி போட்டிருக்கேன். அவ்வளோதான். காலையில் பசங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டாங்க. சப்பாத்தியும் கொஞ்சம் சுண்டலும் சாப்பிட்டு போயிட்டாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ஜீரா ரைஸ் வித்து கிரேவி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக இதில் பன்னீர் கூட சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கேப்சிகம் சேர்த்திக்கலாம். இல்லை மற்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். அவ்வளோதான், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய மாமியார் சப்பாத்தி அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ரைஸ் மட்டும் இருந்தால் போதும். அவங்களுக்கும் சேர்த்து தான் ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கேன். ஜீரா ரைஸ்னால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு மாமியாருக்கும் ஜீரா ரைஸ் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் சப்பாத்தி போட்டுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏஎன்எஸ் கிச்சன் சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.